அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக பொருளாளர் திரு அமர்சன் அவர்களை நல்லொழுக்கத்திற்கான பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பரிசு சூர்யா. 2ஆம் பரிசு காவியா. 3ஆம் பரிசு மதுஸ்ரீ. 7ஆம் வகுப்பு முதல் பரிசு பூமிகா. 2ஆம் பரிசு ஹன்சிகா. 3ஆம் பரிசு சுபிக்ஷா. 8ஆம் வகுப்பு முதல் பரிசு அன்ஷிகா. 1 பரிசு அன்சிகா. 2ஆம் பரிசு ராஜேஷ். 3ஆம் பரிசு கபில்மணி. பரிசுகளை வழங்கிய பொருளாளர் திரு அமர்சன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விளையாட்டு போட்டிக்கு பரிசுகள் வழங்க நமது ஊரின் துணைத் தலைவர் பீட்டர் சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாணவர்கள் முதல் பரிசு தவளை ஓட்டம், முதல் பரிசு கவிப்பிரியன், 2வது பரிசு ஆண்டோ பவியன், 3வது பரிசு பிரின்ஸ்டன். மாணவிகள் முதல் பரிசு பிரஜினா, 2வது பரிசு ஸ்ரீ மரிய விண்ணரசி. 3வது பரிசு இசானிகா. ஒன்றாம் வகுப்பு முயல் ஓட்டம், முதல் பரிசு பிரிஜோ, 2ஆம் பரிசு ஜிவின், 3ஆம் பரிசு டேவிஸ். 2 மாணவிகள் ஜோலிஷா, ரெனிக்ஸா, சிவசக்தி. 2ஆம் வகுப்பு முதல் பரிசு ரோஷன், 2வது பரிசு ஜெனோ மேக்ஸ்வெல், 3ஆம் பரிசு இமாசின். மாணவிகள் மரியா, பிரிஸ்கில்லா, மதலேன் ரெஜினா. பரிசுகள் வழங்கிய துணைத் தலைவர் பீட்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மில்டன் அவர்களை பரிசு வழங்க அன்போடு அழைக்கிறோம். 3ஆம் வகுப்பு ஓட்டம், முதல் பரிசு சுஜித், 2வது பரிசு மனோஜ், 3வது பரிசு பெவின். மாணவிகள் முதல் பரிசு அனலிசா, 2ஆம் பரிசு மரிய ரெஜினா, 3வது பரிசு
சு மகாலட்சுமி, ரா முத்தாரணி, நான்காம் வகுப்பு முதல் பரிசு சிவ என்பரசன், இரண்டாவது பரிசு அஜீஸ், மூன்றாவது பரிசு சி ஆரோன். மாணவிகள் முதல் பரிசு சுபஸ்ரீ, இரண்டாவது பரிசு ரா பிரியதர்ஷினி, மூன்றாவது பரிசு செல்வ செர்ஸ்லேன். ஐந்தாவது வகுப்பு முதல் பரிசு ஆ டேனிஸ், இரண்டாவது பரிசு நவீன் கார்த்தி, மூன்றாவது பரிசு ஆ தரணீஷ். மாணவிகள் முதல் பரிசு ஆ மரிய ஜனனி, இரண்டாவது பரிசு மா அன்ரீன் விவிலியா, மூன்றாவது பரிசு ரா அபிஷா பிரகத்யஸ்ரீ. பரிசுகள் வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்க பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் லாரன்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். 6ஆம் வகுப்பு ஓட்டப்பந்தயம் முதல் பரிசு சி ஜெனிஸ், இரண்டாவது பரிசு மீ மார்வின், மூன்றாவது பரிசு மா சிபின். மாணவிகள் கரண்டியில் எலுமிச்சையும் பழம் கொண்டு செல்லுதல் முதல் பரிசு ஆ அனிட்டா, இரண்டாவது பரிசு அபர்ணா, மூன்றாவது பரிசு அபிநயா. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பின்னோக்கி ஓட்டம் முதல் பரிசு சுபேஷ், இரண்டாவது பரிசு லிஜோன், மூன்றாவது பரிசு ஜெர்சன் இனியாஸ். மாணவிகள் ஓட்டம் முதல் பரிசு அன்னலட்சுமி, இரண்டாவது பரிசு சே கன்சிகா, மூன்றாவது பரிசு சா அபிக்ஷா. எட்டாவது வகுப்பு குண்டு எறிதல் முதல் பரிசு ஆ ஜான் செரில், இரண்டாவது வகுப்பு ஜா மரியா அலன்சோ, மூன்றாவது பரிசு சா ஆண்ட்ரூ. மாணவிகள் புட்டியில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு சே செப்ரினா, இரண்டாவது பரிசு ஆ மரியா அகிட்டா, மூன்றாவது பரிசு ஜே ஜாக்லின். அடுத்து ஆசிரியர்களுக்கான பரிசினை ஊர் தலைவர் அவர்களை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். அமைதியாக இருக்கவும். மாணவ செல்வங்களே, அமைதியாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை ஆண்டு விழாவாக தேர்வு செய்தது யார்? ஃபாதரா, சிஸ்டரா, ஆசிரியர்களா? இந்த நாளை எல்லாரும். இன்றைக்கு குழந்தைகள் புத்தக தினம். நான் பேசும்போதே பேசணும்னு நினச்சேன், டைம் இல்லை. குழந்தைகளுக்கான புத்தக தினம். போது அனைவருக்கும் ஒரு புக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. லீவில் அந்த புக்கை நீங்கள் முழுமையாக படித்து அடுத்த ஆண்டு தொடங்குகிற போது
ஆசிரியர்கள் உங்களிடம் அந்த புக்கு சார்ந்து சில கேள்விகள் கேட்பார்கள், நீங்கள் சொல்ல வேண்டும். லீவில் அந்த புத்தகத்தோடு பல புத்தகங்கள் வாங்கி படிக்க வேண்டும் என்பது ஆசை. இந்த நல்ல நாளை தேர்ந்தெடுத்த நமது நிர்வாகி அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. உங்களுக்கெல்லாம் கொடுத்து முடித்து விட்டாச்சு. எழுத்தறிவித்தவன் இறைவன், இறைவனுக்கு பரிசு வழங்குகிறோம். அந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் நன்றி. அடுத்ததாக நன்றியுரை வழங்க வருகிறார் எம் பள்ளியின் ஆசிரியர் அருள் சகோதரி ஜான்சி இசபெல்லா அவர்கள். எங்கும் எதிலும் நிறைந்து எம் பள்ளி ஆண்டு விழா இனிதே நடைபெற ஏற்ற கால சூழ்நிலையை தந்து எம்முடன் இருந்து எம்மை வழிநடத்தும் மூவரு இறைவனுக்கு எம் நன்றிகள். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் பேணி, தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ஆசியுரை நல்கிய எம் பள்ளி நிர்வாகி தந்தை லியோ அவர்களுக்கு எம் நன்றிகள். எம் பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளிலும் எம்முடன் இணைந்து எம் மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டும் திருச்சிலுவை இல்ல தலைவி அருட்சகோதரி எல்சி அவர்களுக்கும், புனித லூக்கா மருந்தக அருட்சகோதரி ஸ்டெல்லா அவர்களுக்கும் எம் நன்றிகள். எங்களோடு இணைந்து எம் பள்ளி நலனில் அக்கறை கொண்டு எங்களுக்கு பல உதவிகளை செய்து எம் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வாங்க உதவிய ஊர் தலைவர் திரு சூசை மரிய அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு பீட்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் திரு எமர்சன் அவர்களுக்கும் மற்றும் செயலர் திரு சலேத் ஜெயபால் அவர்களுக்கும் எம் நன்றிகள். எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து எம் மகிழ்ச்சியில் பங்கு கொண்ட புனித யோவான் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பிரான்சிஸ் அவர்களுக்கும், ஆர்சி தொடக்கப்பள்ளி வாடியூர் தலைமை ஆசிரியை திருமதி ஜெயஷீலா அவர்களுக்கும், வாடியூர் உபதேசியார் திரு சபரிமுத்து ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கும், பிற பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் எம் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எம் நன்றிகள். எவ்வித பலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வுலகில் நம்மை நேசிப்பதும் ஆதரிப்பதும் நமது பெற்றோர்கள். இந்த விழாவில் பங்கேற்று இந்நாளை சிறப்புற செய்த எம் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் எம் நன்றிகள். களிமண்ணையும் வண்ணங்கள் குலைத்து பெரும் சிற்பமாக்கும் சிற்பியின் மறு வடிவமான நமது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எம் நன்றிகள். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் எம் நன்றிகள்.
என் பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற ஒளி அமைத்து தந்த திரு ராசையா மற்றும் ஆல்பர்ட் அவர்களுக்கும் எம் நன்றிகள். என் பள்ளி சீரும் சிறப்புமாக செயல்பட எங்களுக்கு எல்லா வகையிலும் உடனிருந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிகள் செய்து வரும் என் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு மில்டன் அவர்களுக்கும் துணைத் தலைவர் திரு லாரன்ஸ் அவர்களுக்கும் எம் நன்றிகள். இன்னும் பல்வேறு வழிகளில் உதவிகள் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எம் நன்றிகளை தெரிவித்து என் நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள். நன்றி உரை வழங்கிய எம் ஆசிரியை அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ நம் எல்கேஜி மழலைகள் தம் பிள்ளையும் கால்களையும் அசைத்து தகிட தகிட என ஆட வருகிறார்கள்.
நடனமாடிய நம் பிள்ளைகளுக்கு நன்றி. ஆடல் கலையோ தேவன் தந்தது, அசத்தல் கலையோ இவர்கள் கண்டது. இவர்கள் ஆடல் கண்டு ஆடாத உள்ளம் அவனியில் உண்டோ, ஆகாயத்தில் தான் உண்டோ. இதோ வருகிறார்கள் எம் முதல் வகுப்பு குழந்தைகள். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். வானதூதர் வாழ்த்துச் சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீசச் செய்தாய். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்தர் நெஞ்சில் வசந்தம் வீசச் செய்தாய். மனமதில் வலம் வரும் வளத்திரையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. மனமதில் வலம் வரும் வளர்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெள்ளியே. எந்த அருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். காலமெல்லாம் காத்திருந்த கடவுளை காணச் செய்தாய், காக்கும் தேவன் கரங்களை எம் வாழ்வில் உணர வைத்தாய். காலமெல்லாம் காத்திருந்த கடவுளை காணச் செய்தாய், காக்கும் தேவன் கரங்களை எம் வாழ்வில் உணர வைத்தாய். இதயத்தில் எழுந்திடும் இறையவளே, இகமதில் சுடரென திகழ்பவளே. இதயத்தில் எழுந்திடும் இறையவளே, இகமதில் சுடரென திகழ்பவளே. புது உலகம் மலர்ந்திட புதுமைகள் புரியும் வேளையின் நாயகியே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே தாய் மரியே,
வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். நடனமாடிய எம் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரவிவர்மாவின் ஓவியங்கள் ரம்மியமான காவியங்கள். அந்த ஓவியங்கள் இங்கே உயிர் கொண்டு ஆட வருகிறது. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்று. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. தனே தனே நானே,
எதனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் எட்டி வச்சீங்க, என்ன ஓஹோடு 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 வாழ வச்சீங்க. நடனமாடிய நம் பிள்ளைகளுக்கு நன்றி. காற்றோசை கேட்டு இலை நடனமாடுகிறது, கடலோசை கேட்டு அந்த அலை நடனமாடுகிறது, மலையோசை கேட்டு அந்த மயில் நடனமாடுகிறது. தன்னானே பாட்டொன்று கேட்டு நடனமாட வருகிறார்கள் எம் 3ஆம் வகுப்பு குழந்தைகள்.
நடனமாடிய எம் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாங்கள் ஆங்கிலத்தில் வல்லவர்கள் என்று நம்மை அசர வைக்க வருகிறார்கள் எம் 4ஆம் வகுப்பு பிள்ளைகள். ஹலோ 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 ஆங்கில நாடகத்தின் கதை சுருக்கம். ஒரு நாட்டின் அரசருக்கு வாரிசு இல்லாதது ஒரு பெரும் கவலையாக இருந்தது. அரசருக்கு வாரிசாக ஒருவரை தத்தெடுக்க பல போட்டிகள் வைக்கப்பட்டன. இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 சிறுவர் சிறுமிகளிலிருந்து ஒரு நேர்மையானவரை தேர்ந்தெடுக்க இறுதிப் போட்டி வைக்கப்படுகிறது. அனைவருக்கும் 7 கோதுமை விதைகள் கொடுக்கப்பட்டு 6 வாரங்களுக்குள் முளைக்க வைத்து அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அப்போட்டி. அரசர் கொடுத்த விதைகள் முளைக்காததால் ஆனி என்ற சிறுமியை தவிர மற்ற அனைவரும் வேறு விதைகளை வாங்கி முளைக்க வைக்கின்றனர். குறிப்பிட்ட நாளில் அனைவரும் தங்கள் தொட்டியுடன் அரண்மனைக்கு வருகின்றனர். வெறும் தொட்டியுடன் வரும் ஆனியை பார்த்து அனைவரும் கேலி செய்ய அரசர் ஆனியை தனது அடுத்த வாரிசாக தத்தெடுக்கிறார். அனைவருக்கும் குழப்பமடைய அரசர் தான் கொடுத்த விதைகள் அவித்த விதைகள் என்றும் அவித்த விதைகள் முளைப்பதில்லை என்றும் ஆனி மட்டுமே நேர்மையாக செயல்பட்டாள் என கூறி ஆனிக்கு முடிசூட்டுகிறார். Here comes the character of our English drama, 7 Seeds. Aaron as king, Avinash as minister, Ronaldo as the god, Cheslin as Annie, Pusparadi as the mother of Annie, Katharina Irene as the father of Annie, Siva Inbarasan, Janani, Danis, Priya, Kachan, Subhasri, Ajis, Susega and Dharanis as boys and girls. Long ago, there was a kingdom at the foothills of Annamalai. One day, the king was walking in the garden. Dear Minister, how do the people in the country live? Are they happy? Your Highness, the kingdom is flourishing itself and adds to your rule. The people are having high regards about you and they admire you too. Oh, happy to know that. But I still lack one thing. What troubles you haven't borne? I am getting old and have no heir to my throne. Your Highness, why don't you adopt a child as the heir to the throne? Yes, but the adopted child must be very, very honest. Yes, Your Highness. I think we can hold a competition in the kingdom that is open to all. It is a very good idea. Shall we make an announcement in the kingdom? Your Highness? Yes, by all means. God. Go into the kingdom and announce to the people that competitions are going to be held to adopt a heir to my throne, and competitions are open for all the children. Yes, Your Highness. Announcements from the people. Announcements from the people. Competitions are going to be held in the kingdom. Charadya to the king. The competitions are open for all the children.
Announcements for the people. The competitions are going to be held in the kingdom. Challenge to the king. The competitions are open for all the children. The competitions at many levels and span for nearly 6 months. At the end of each, 5 boys and 5 girls made it to the very last round. There seemed little to separate them. Each of them was intelligent, strong, and capable. The one who passes this test will be the winner. As you all know, the winner will be the heir to my throne. Our kingdom depends on agriculture. So, the new leader must know how to grow plants. Here are 7 seeds of wheat for each of you. Take them home, plant and nurture them for 6 weeks. At the end of the 6th week, we shall see who has done the best job of nurturing them. That person will be the heir to my throne. Thank you, Your Majesty. 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 It's and very and sowed their seeds. They prepared some soil and sowed their seeds. They were all anxious to see who the next king would be. After 4 days, Oh no, why the seeds are not sprouting? I am going to get seeds from the market. why the seeds are not sprouting? I am going to get some seeds from the market. I am watering the seeds every day, but the seeds are not sprouting. Oh, my seeds are not sprouting. I am going to get some seeds from the market. Why the seeds are not sprouting? I am going to get seeds from the market. Oh no. Why the seeds are not sprouting? I will get seeds from the market. Why the seeds are not sprouting? I am going to get some seeds from the market. Why the seeds are not sprouting? I am going to get some seeds from the market. Why the seeds are not sprouting? I will get some seeds from the market. Oh no, why the seeds are not sprouting? I am watering the seeds every day, but the seeds are not sprouting. I do not know what to do. I am watering the seeds every day, but
the seeds are not sprouting. I do not know what to do. Annie, what happened to you? Ma, my seeds are not sprouting. I do not know what has gone wrong. I had selected the soil with care, put the right manure, and very dutifully watered it. I had even prayed over it day and night, and yet my seeds hadn't grown at all. Annie, if the king wanted you to plant just any other seeds, Annie would have asked you to get your seeds. Annie, if we use anything different from what the king gave, that would be dishonest. Maybe you're not destined for the throne. If so, let it be. But it would be wrong to cheat the king. Yes, ma. I will never get any seeds from the market. I will always be honest. Good girl. Annie, why don't you get seeds from the market like me? Annie, why don't you get seeds from the market like me? No, Susega, I will never get any seeds from the market. I will always be honest. Now it had been 6 weeks. The much awaited day had come. The children returned to the palace, each of them proudly carrying a pot of healthy seedlings. It was evident that the other nine had great success with their seeds. The king arrived. He was beaming, looking at the children and their pot of healthy seedlings. Is this pot grew from the seeds I gave you? Yes, Your Majesty. Oh, what did you do with the seeds I gave you? Your Majesty, I planted them and cared for them every day. I am sorry, but they failed to sprout. Silence. Dear people, behold my heir, the next leader of our kingdom. Why this girl? How can she be the right choice? Her seeds have never even sprouted. I gave each of you 7 seeds of wheat. This test was not for growing plants. It was a test of character, a test of honest. If a leader must have one quality, it must be that he or she should be honest. People should be able to trust the leader. Only this girl passed the test. I gave boiled seeds, and boiled seeds cannot grow. Dear minister, bring me a crown. Long live Annie, long live the king. நாடகம் நடித்த எம் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சின்ன சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன விதையே முளைத்து விடு, எல்லா தடைகளையும் கடந்து விடு என்று நடனமாட வருகிறார்கள் எம் 5ஆம் வகுப்பு செல்லங்கள்.
தாங்கிக் கொண்டு வலிமை வளர்த்தால் விழியில் விழியில் இங்கு துளியேது தலைகள் இல்லாமல் நதிகள் எங்கும் நடந்து வந்தது கிடையா ஒளியாய் தளிராய் மலராய் சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே தளித்து விடு கால காலமாய் காத்து கிடந்தும் கால தாமதம் புரியாதா காற்றில் எங்குமே பூத்து கிடப்போம் ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம் சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே காத்து கிடந்தால் விடியில் கீற்று இங்கு வீசாது வலியை தாங்கிக் கொண்டு வலிமை வளர்த்தால் விழியில் விழியில் இங்கு துளியேது தடைகள் இல்லாமல் நதிகள் எங்கும் நடந்து வந்தது கிடையாது மூச்சை அடக்கி நீ மூழ்கி பார்த்தால் முத்து கிடைக்காமல் போகாது நேற்று உண்டு நாளை உண்டு என்று மட்டும் நம்மும் உண்டு விடியும் நாளை நமதே என்று ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம் சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே 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 பாதைகள் வழியே நீயும் போனால் பயனேது முட்டி மோதி நீ எட்டி பார்த்தால் மொத்த பார்வையும் உன் மீது உன்னை நீ கொஞ்சம் நம்பிப்பாரு உலகம் உன்னை வைத்துக் கொண்டாடும் உந்தன் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் வண்ணமாகுமே வரலாறு நேற்று உண்டு நாளை உண்டு இன்று மட்டும் நம்முன் உண்டு விடியும் நாளை நமதே என்று ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம் சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே தளித்து விடு கால காலமாய் காத்து கிடந்தும் கால தாமதம் புரியாதா காற்றில் எங்குமே பூத்து கிடப்போம் ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாவோம் சின்ன சின்ன ஒளியை செதுக்கி விடு சின்ன சின்ன துளியை நனைத்து விடு சின்ன சின்ன விதையை உயிர்த்து விடு சின்ன சின்ன தளிரே நடனமாடிய நம் பிள்ளைகளுக்கு நன்றி. இயற்கை என்னை அழித்த பூமி இன்று நரகமாக மாறி வருகிறது. மனிதனின் சுயநலச் சாயம் பூமி நிறத்தையே மாற்றிவிட்டது. காடுகளை அழித்து கட்டடங்களை உயர்த்தி விட்டோம். மனித வாழ்வோ நாசமாகி போய்விட்டது. இனியாவது விழித்தெழுவோம், இயற்கையை நேசிப்போம், மர வளர்ப்போம், மலை பெறுவோம் என்று நடனத்தின் மூலம் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் எம் 6ஆம் வகுப்பு குழந்தைகள்.
தம்பி எங்கப்பா போற? மரத்தெல்லாம் வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தண்ணீர் என்பது பூமி தாயின் தாய்ப்பால் இன்று கடைச்சரக்காகிவிட்டது. ஊரெல்லாம் கம்ப்யூட்டர் சென்டர் வந்துருச்சு, மினி பஸ்ஸும் வந்துருச்சு. ஆனா ஊருக்கு ஒரு குளம் வேணும்னு சொல்ல ஆள் இல்ல. இருக்கிற குளத்தையும் மூடி காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. அதுக்கு அனுமதியும் கொடுக்குது அரசாங்கம். வாங்கய்யா வாங்கம்மா, ஆறும் குளமும் பயிர் பச்சையும் நிறைந்த கிராமங்களை மீண்டும் உருவாக்க ஒயிலெடுத்து ஆடுவோம். பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு, ஏன் அப்ப பிறந்த ஊரு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலமாச்சு. ஆறு குளம் நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு. அந்த ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. ஆறு குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு. அது மீதி இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு.
கிளி உனக்கு அத பரிசம போடட்டுமா அழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா வாழ வச்சிடும் இயற்கையம்மா அவளை கும்பிட்டு வணங்கிக்கம்மா நேத்து பொழிஞ்ச மழை போதலையே நமக்கு சேத்து பொண்ண போல நிலவெடிச்சு கிடக்கு ஏ உழவு முகத்தை பாரு சோகமாயிருக்கு மேகத்துக்கு கோபம் என்ன கேட்டு சொல்லு எனக்கு ஏரி கோளங்களெல்லாம் வீடுகளாச்சு காட்டு மரங்களெல்லாம் காணாமலே போச்சு வண்டி வாகனங்க வெளிய விடும் மூச்சு சீண்டி பார்த்ததில மேகம் ஓடி போச்சு போச்சு கலர் மீன் குளத்துலதான் இல்ல மீன் பாசி மீன் காணலையே பசியாத்த ஏழையத்தான் மூழ்கடிச்ச குளமெல்லாம் கொதிப்போட காத்திருக்கு ஜாக்கிரதை ஆமா மூழ்கடிச்சு குளமெல்லாம் கொதிப்போட காத்திருக்கு சுரண்டலத்தான் ஒழிச்சிடுவோம் விவரமாக வாழ்ந்திடுவோம் நடனமாடிய நம் பிள்ளைகளுக்கு நன்றி. கல்வியின் முக்கியத்துவம் குறித்து நம் முன் நடிப்பில் அசத்தப் போகிறார்கள் 8ஆம் வகுப்பு பிள்ளைகள். வணக்கம் நேயர்களே, நேரத்தை சரிபார்த்து கொள்வோமா? நேரம் சரியாக 8:10. உங்களுக்கான நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. சுடு 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 நல்லா நல்லா சுடு நல்லா சுடு நல்லா சுடு அந்த அங்கே ஓடுதான் பாரு அங்கே ஓடுதான் பாரு அங்கே சுடு 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 செத்துறான் 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 ஓடு 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 மணி 2 ஆயிட்டா உறங்குவோம்.
பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் உறங்குறத பாரு. ராத்திரி முழுதும் டிவி பார்க்குறது, செல்லை நோண்டுறது, காலையில் 10 மணி வரை உறங்குறது. டேய் டேய் எழுந்திரிடா, மணி 8 ஆகுது. என்னப்பா நாளைக்கு ஸ்கூல் போகலாம்ப்பா. என்னது நாளைக்கு போவியா? உன்ன மாதிரி தானே நானும் நாளைக்கு போகிறேன்ட்டு இப்போ நடுத்தரில் வந்து நிற்கிறேன். நடுத்தரில் விடுமா, நடுத்தரில் தானப்பா நிற்கணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல. டேய் டேய் எழுந்திரிடா ராஜா, எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போடா. என்னப்பா நீ தூங்கவே விட மாட்டேங்க. ஐயோ நான் தான் படிக்கலை, இவனாவது படிப்பான்னு பார்த்தா படிக்க மாட்டேங்கிறானே. இதை வாத்தியார்கிட்ட போய் சொல்லிட வேண்டியதா? எப்பா நீ எதையும் வாத்தியார்கிட்ட சொல்ல தேவையே இல்லைப்பா. நான் இனிமே ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன்ப்பா. ப்ளீஸ் கிவ் மீ 50 rupees. என்னடா சொல்கிற? 50 ரூபாய். உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே. 50 ரூபாய் கொடுப்பா. 50 ரூபாயா? எதுக்குடா 50 ரூபா? பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்கப்பா. அப்படியா? அந்த தாரேன். ஜஸ்ட் 50 rupees. இந்த 50 ரூபாய் அங்கே அப்பா கிட்ட என்ன அவார்டு பண்ண வேண்டியிருக்கு. இந்தாடா ராஜா, பத்திரமா போயிட்டு வாடா. டேடி ஐ அம் கோயிங் டு தி ஸ்கூல். டாடா see you. அட்ராஸக்க நம்ம பையன் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறான். அப்பப்போ போனாலும் நம்ம பள்ளிக்கூடத்தில் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரிய ஆளாக வருவான். சரி சரி நம்ம வேலைக்கு நேரமாச்சு, கிளம்புவோம். பள்ளிக்கூடம் போகணுமாம்மா? பள்ளிக்கூடமா எங்க கிட்டேவா? படித்தவன் பாட்டை கெடுத்தானா, எழுதினவன் ஏட்டை கெடுத்தானா? சரி டேடி 50 ரூபாய் கொடுத்தாரு, கரெக்டாக இருக்கான்னு அடிக்க எண்ணி பார்ப்போம். 10, 20, 30, 40, 50. ஆபத்து வந்துருச்சுடோ. டேய் ராஜேஷ், நீ ஸ்கூலுக்கு வரலையாடா? பள்ளிக்கூடம் இவள் வேணுமோ படித்து கலெக்டராக போகிற மாதிரி. ஒருத்தி IAS, ஒருத்தி IPS வந்துட்டாள். போங்கடி நீங்களும் உங்கள் பள்ளிக்கூடமோ. நான் மாசு மரண மாசு. நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா என்ன? நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, வரட்டாம போ. நாங்க 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போறோம். நான் பாஸ் ஆன என்ன, பாஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன? ஏண்டா ராஜேஷ் இங்க நிக்கிற, பள்ளிக்கூடம் வரலையா? பள்ளிக்கூடமா? அதுல நமக்கு செட் ஆகாதுதா. படிக்கிற வயசுல படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு அலைஞ்சனா எதிர்காலத்துல நீ தான் கஷ்டப்பட போற. போடா, பெரிய அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. பள்ளிக்கூடத்துக்கு போனா படிச்சியா, வீட்டு பாடம் எழுதுறியான்னு கேட்குறாங்க. வீட்டுலையும் வீட்டு பாடம் எழுதுன்னு சொல்லிடுறாங்க. இதை தவிர உங்களுக்கு வேற வார்த்தையே தெரியாதா? எல்லாம் நம்ம நல்லா படிக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றாங்க. சரி ஸ்கூலுக்கு நேரமாகுது, நான் போயிட்டு வரேன். போடா பொத்திட்டு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வரல சார், இனிதான் எல்லாரும் வருவாங்க. என்னமா லாட்டு? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். சார் இவ்விய பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார். இவ்விய பாட்டிக்கு தான் சார் உடம்பு சரியில்லை. சார் இவ்விய பாட்டிக்கு சார். போமா போய் உட்காருமா, எப்போ பார்த்தாலும் பாட்டி பாட்டின்ட்டு. என்னடா நேற்று பள்ளிக்கூடத்துக்காப்புல? நேற்று எங்க பாட்டி இறந்துட்டாங்க சார். டேய் போன மாசம் தானே அவங்க பாட்டி இறந்தாங்கன்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் எடுத்த. அது எங்க அப்பாவோட பாட்டி சார். இது எங்க அம்மாவோட பாட்டி சார். போடா போய் உட்கார்ந்தா போடா. வணக்கம் சார். டேய் என்னடா லேட்டு? சார் ஒரே வயிறு வலி சார், அதான் சார் லேட்டு. நேற்று தான் தலைவலி, இன்னைக்கு வயிற்றுலியா? பள்ளிக்கூடத்துக்கு வந்தாலே உனக்கு எல்லா வலியும் வந்துடும். போ போய் உட்காரு போ. சார் என்னடா லேட்டு? சார் நான் லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்திருக்கேன்ல. போ போ.
நேத்து எல்லாரும் வீட்டில் போய் என்ன செஞ்சு பார்த்தீங்க? சார் நான் சொல்லிட்டா? சொல்லுப்பா சொல்லு. சார் நான் எங்கள் வீட்டில் பூரி சட்டு பார்த்தேன் சார். புஷ்ஷுன்னு வந்துச்சு. புஷ்ஷுன்னு வந்துச்சா? போய் உட்காந்தா போடா. சார் நேற்று எங்கள் வீட்டில் பச்சி செஞ்சு பார்த்தோம். சும்மா சுவாங்கின்னு வந்தது. நானே 15 பச்சி கிட்ட தின்ட்டேம்னா பார்த்துக்கோங்க. 15 பச்சி தின்ட்டியா? இன்னைக்கு படித்த நக்கா தான். போடா. சார் நேத்து நேத்து தாண்டா சொல்லுடா. சார் நேத்து தாண்டா சொல்லு. சார் அதான் சார் தெரியல. போடா போய் உட்காப்டா. நான் நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்த திவுக்கு வேலை சொல்லுங்க பாப்போம். ஐவின் ஐயப்பன் வந்து சொல்லு. சார் ஏன் மேல துப்பாத? துப்பாக்கியா? துப்பாக்கி இல்லடா அது. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி. துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. குட். டேய் அமைதி ஆகுங்கடா. இப்போ வெசண்ட் எடுக்க பார்ப்பேன். வணங்காமுடி. எஸ் சார். காசிமணி. கலைச்செல்வன். இன்னாசிமுத்து. எஸ் சார். ஐவின் ஐயப்பன். எஸ் சார். கபில்மணி. எஸ் சார். தாவீது. எஸ் சார். மூக்கே. எஸ் சார். காளியம்மா. எஸ் சார். மூக்கம்மா. எஸ் சார். குடுவம்மா. எஸ் சார். பாத்திமா. எஸ் சார். ராஜேஷ். சார் அவன் வரல சார். கேலி ஆப்சண்ட். பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காவே அவன் மாட்டிக்கான். சார் அவனை ஸ்கூலுக்கு வரல நான் பார்த்தேன் சார். நிறைய துட்டு வச்சிருந்தான் சார். அவனுக்கு எப்படி துட்டு கிடைச்சிச்சு? அதான் சார் தெரில. எங்க போறான் எங்க வாரானே தெரில சார். சார் ராஜேஷ் மட்டும் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கான். அவன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. அது என்ன நியாயம்? டேய் அவன் சூழ்நிலை எப்படியோ. ராஜேஷ் அப்பாவை பார்த்து நான் பேசிக்கிட்டுதேன். நீ போய் உட்கார் போ. டேய் வணங்காமுடி ஏந்திடா. டேய் தலைக்கு என்ன தைக்க மாட்டியாடா? உள்ளமணி நக்காவுக்கு என்ன தைடா? சார் தலைக்கு என்ன தைச்சா எனக்கு சளி பிடிச்சுக்கிடும். அதான் சார் நான் என்ன தைக்கல. ஓ அப்படி இருக்கா? போய் உட்காப்புடா போடா. டேய் பெல்லடிக்க போது மேக்ஸ் டீச்சர் வருவாங்க. அமைதியாக இருக்கணும்னா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். எல்லாரும் வீட்டு பாடம் செஞ்சாச்சா? டீச்சர் நான் கணக்கு செஞ்சு ஆனால் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்டா? எங்கள் அம்மா எடுத்த பொருளை எடுத்த இடத்துல எகத்துனாவ அதான் வச்சுட்டு வந்துட்டேன். அது சரிதான். இன்னைக்கு உங்க யாருக்கும் கணக்கு பாடம் கிடையாது. நான் கேள்வி கேட்க எல்லாரும் பதில் சொல்லுங்க. ஐவின் ஐயப்பன் நீ என்னடா படிக்க போற? டீச்சர் நான் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். வெரி குட். நீ என்னடா படிக்க போற? டீச்சர் நான் ஐபிஎஸ் அதிகாரி சட்டம் ஒழுங்கா காப்பாற்ற போறேன் டீச்சர். நல்லது. நீ என்னம்மா படிக்க போற? டீச்சர் நான் டாக்டர் ஆக போறேன் டீச்சர். ஏம்மா என்ன மாதிரி டீச்சர் ஆகலாம்லா? டீச்சர் உங்களே மாதிரி நான் டீச்சர் ஆனா உங்களே மாதிரி தான் டீச்சர் கத்திட்டு இருக்கணும். அதனால நான் டாக்டர் ஆகி ஊசி போட போறேன் டீச்சர். அது என்னவோ சரிதான். நீ என்னம்மா படிக்க போற? டீச்சர் நான் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க போறேன் டீச்சர். வெரி குட். நீ என்னம்மா படிக்க போற? டீச்சர் நான் தாசில்தார் ஆக போறேன் டீச்சர். நல்லது. இப்படி தான் எல்லாரும் ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நல்லா படிக்கணும். தேங்க்யூ டீச்சர். நான் போயிட்டு திடீர்னு பள்ளிக்கூடம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலன்னா அப்பா முதுகுலே டின் கிட்டுவாரு. எட்ரா பேக்க எஸ்கேப்புடா சார். நீங்க தான் ராஜேஷ் அப்பாவா? ஆமாம் சார். வணக்கம் சார். வாங்க. உங்கள் பையன் எப்படி படிக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சார் நான் காலையில் வேலைக்கு போய்ட்டு ராத்திரி தான் சார் வரேன். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வராம ஊரை சுற்றிட்டு அலையுதான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார்.
உங்கள் பையனை நீங்கள் தான் பார்த்துக்கணும். படிக்கானா இல்லையா என எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் கஷ்டத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். டீச்சர் மார்க பிள்ளைகளை அடித்தா உடனே வரைஞ்சி கட்டிட்டு வந்து டீச்சர் மார்களை தலை குறைவாக பேசக்கூடாது. நான் சொல்லுறதை சொல்லிட்டேன். வாவேன். சார் சார் சார், ஐயோ ஐயோ கையெல்லாம் வலிக்குதே. சாந்து சட்டியை தூக்கி தூக்கி கையெல்லாம் வலிக்குதே. ராத்திரி தூங்கும் போதும் உடம்பெல்லாம் வலிக்குதே. ஐயோ இவன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க மாட்டேங்கிறானே. நான் தான் படிக்கலை, இவனாவது படிப்பான்ட்டு பார்த்தா படிக்க மாட்டேங்கிறானே. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுளே அவனுக்கு நல்ல புத்தியை கொடும். கடவுளே அவனுக்கு நல்ல புத்தியை கொடும். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் சொரிமுத்து. கடந்த 3 நாளாக வீசிய புயல் காற்றாலும் வெள்ளத்தாலும் தென்காசி மாவட்டம் மரிதாயபுரம் கிராமம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐவின் ஐயப்பன் தலைமையில் மீட்பு பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. ஐபிஎஸ் அதிகாரி எட்வின் அவர்களோ நேரடியாக சென்று மீட்பு பணியை பார்வையிடுகிறார். அடுத்த சிறப்பு செய்தி ஒரு சிறிய இரவின் தொடரும். உங்கள் உடனுக்குடன் நியூஸ் தமிழ். எஸ் சார். சார் கலெக்டருங்க முறையில் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வரேன் சார். எஸ் சார். எஸ் சார். ஐபிஎஸும் ராணுவமும் என் கூட தான் சார் இருக்காங்க. ஏன்பா நீ மட்டும்தான் வந்திருக்கியா? ஆமாம் சார். ஏப்பா வேலையை சீக்கிரமாக முடி. அந்த புயல் வந்தது நம்ம உயிரே எடுத்துருச்சு. எப்பா வேலையை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். எப்பா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் சார் எனக்கு தோடுது. உங்கள் பேர் ஐவின் ஐயப்பன் தானே? ஆமாம். உன் பேர் ராஜேஷ் சார். ஓ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டியே அந்த ராஜேஷா? அந்த ராஜேஷே தான் சார். அதான் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலனா இப்படி தான். நல்லா படிச்சிருந்தானா எங்களே மாதிரி ஆயிருக்கலாம். இப்போ தான் சார் படிப்போட அவசியத்தையே புரிஞ்சிருக்கிறேன். படிக்க வேண்டிய நேரத்தை படிச்சிருந்தா அப்படி கஷ்டப்பட தேவையே இல்லை சார். கவலைப்படாத, இனி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரிகள், நான் சாதாரண கூலிக்காரன் சார். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி சார். மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கையில் திரும்பிட்டனர். மரியாதைபெறும் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாணவ செல்வங்களே, இந்த பள்ளியில் படித்த நான் இப்பொழுது கலெக்டர் ஆகியுள்ளேன். நீங்களும் படித்து உங்கள் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்க்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாடகம் நடித்த எம் பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக உடலினை இயந்திரமாக்கி, உழைப்பினை உரமாக்கி, உடமையை விதையாக்கி, மண்ணை பொன்னாக்கும் உழைப்பாளியே விவசாயி. தான் உழைத்த பணத்தை வங்கியில் போடாமல் நம் உணவுக்காக இந்த மண்ணிலே போட்டு மகிழ்பவன்தான் விவசாயி. ஆனால் என்றென்றும் விலை போகா முத்துகளாக இருப்பதே அவன் வியர்வை துளிகள். வாருங்கள், 7ஆம் வகுப்பு நடனத்தை காண்போம். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம்தான். ஏனென்றால் விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். சந்திரனோ இவ யாரிவரோ சத்தென சொல்ல சேர பாடிய
விளைஞ்ச பூமி எல்லாம் இன்றோ இங்கு சுடுகாடடா. யாரும் கேட்க நாதி இல்ல, விவசாயிகள் படும்பாடடா. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விவசாயிகள் தற்கொள்ளடா. ராக்கெட் விடும் நம்ம நாட்டின் உண்மையான வெக்கக்கேடா. ஆட்சி மாற்றி ஆட்சி இங்க வந்திருந்த போதும் விவசாய மரண காட்சி மட்டும் நின்ற பாடே இல்ல. சோறு போடு சாமி உன்னை நம்பி இருக்கு பூமி. உன் குரலை உலகம் கேட்க செய்ய இளைஞர் நாங்கள் வரோம். உலகுக்கே முத்த கூடிடா, நம்ம கூடிடா கெத்தாயிருடா. வீரம் அன்பை மீட்டெடுடா, இல்ல எனில் சத்து மடிடா. கட்டி கத்த அமைதி எல்லாம் போதும் நண்பா புறப்பட்டுடா. விரு கொண்டு எழுந்திடுடா, எட்டு திசையும் மிரளட்டுண்டா. ஆற்றை வைத்து அன்று விவசாயம் செய்து வந்தோமானால் ஆற்றை வைத்து என்று இங்கு அரசியல் செய்கிறாங்க. வளம் மிகுந்த நாடு அது எங்க தமிழர் நாடு. நாம் விழித்திராமல் இருந்ததாலே வந்தது இந்த கேடு. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வாக்கு சொல்லி நடவ நிறுத்துங்க. யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா? மடியினில் சுமப்பவள் மனதினை வதைத்தாள். ஊருக்கே பாடுபட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா. நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. ஆகாரம் அள்ளி தந்து ஆதாய தந்த கூட்டம் நொந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா. கண்ணீர் வத்தி போய் கலங்குதடா. அன்னமிட்ட கைகள் எல்லாம் ஆகாயம் பாக்குதடா. வேறு பூட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒரு பிடி சாதம் கூட ஒரு கோடி வேர்வாதாண்டா. பொழுது போட்டு உரம் போட்டு உன்னை காட்டும் சாமி தாண்டா. ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணும் வந்தால. கருவேல மரத்தை வெட்டி முன்னாலே கால்நடைய கட்டி காப்போம் கண்ணால. உணவுக்கு கை கொடுப்போம், உழவருக்கு தோல் கொடுப்போம், அரிசிக்கு பாமரன பகவான போல் மறுப்போம். விவசாயம் விவசாயத்தான் விவசாய மறுப்போம். Check,
ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் அதை சேமிப்பதில்லை. நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரம் வளர்க்க மாட்டார்கள். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயம் மட்டுமல்ல, விவசாயமும் எங்கோ தூரத்தில் தொலைந்து போயிருக்கும். நடனமாடிய எம் மாணவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எதற்கும் சலித்தவர்கள் இல்லை என்று தம் திறமைகளை வெளிக்கொணர வருகிறார்கள் எம் பள்ளியின் மூத்த பிள்ளைகள்.
காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே மொழி என்றால் தமிழ் இந்திய நாடென்றால் தமிழ் உலகமெங்கும் தமிழ் உலகின் தொடக்கமும் தமிழ் இயலும் இசையும் நாடகமும் சங்கமித்த முத்தமிழ் புவியின் இயக்கம் செவியின் இனிமை செம்மொழியாம் தமிழே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழே 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 நடனமாடியும் பிள்ளைகளுக்கு நன்றி. இறுதியாக பாப்பிரைப்பன். 8ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக நிற்க வேண்டும். சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே இந்நில வீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே இந்நில வீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே இயேசுபரன் ஆசி பெற்ற எங்களாயனே இயேசுபரன் ஆசி பெற்ற எங்களாயனே சோபித சுந்தர ரோமை ராயனுக்கே ஜே ஜே பாடுவோமே. அனைவருக்கும் நன்றி.